ரொம்ப நாளாவே நம்ம கிட்ட இந்த பாலையா படத்தை ரோஸ்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, பாலையாவை போய் எப்படி ரோஸ்ட் பண்றதுன்னு யோசிக்கிறேன். ஈரமாகற மாதிரி பேசுறீங்க? ஈரமாகற மாதிரினா? நீங்க பேசின பேச்சுக்கு பயந்து உடம்பெல்லாம் வேர்த்து ஈரமாயிருச்சு. இன்னைக்கு நம்ம ரூலரை தான் பார்க்க போறோம். ரூலர்னா இந்த ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருக்குமே அதுவா? நான் ஸ்கேல சொல்லல, ரூலர், அதாவது ஆல்பவன். ஆல்ஃபா மேல்னா ஐயோ பாலையா படத்தை ஒன்று ரோஸ்ட் பண்ண போறோம்ப்பா. இப்போ புரியுதுப்பா. நான் இந்த படத்தை பார்த்ததுக்கு மிக முக்கியமான காரணம் வேதிக்குட்டி. நம்ம KS ரவிக்குமார் அவர்களோட இயக்கத்தில் வெளியாயிருக்கிற இந்த ரூலர் படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது KS ரவிக்குமார் படங்கிறதுனால இங்கே வரல, பாலையா படங்கிறதுனால வந்திருக்கு. யூபியில் எல்லாருமே கொலவெறி பிடிச்சி போய் அடிச்சுக்கிறாங்க. ஏன்டா நீங்களாம் சண்டை போடுறதுக்கடா திரியிறீங்க? அப்போ நம்ம யூபி சிஎம் கேட்குறாரு, எதுக்காக நம்ம நாட்டில் இப்படி அடிச்சுக்கிறாங்க? சார் எல்லாம் சோத்துக்கு தான் சார் அடிச்சுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே வழி விவசாயம். என்ன சொல்ற நீ? நீங்க சொன்னா சரிதான் அங்கிள். வேற வேற ஊரில் பஞ்சத்தில் அடிப்பட்ட மக்களை கூட்டிகிட்டு வந்து நிலம் கொடுத்து விவசாயம் பண்ணுங்கிறாங்க. 30 வருஷம் நீங்கள் விவசாயம் பண்ணீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு தான், வச்சுக்கலாம் நீங்களே. சரி சாப், இதை நாங்கள் செய்கிற சாப்னு மக்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வரன்னு பாலைவனமாக இருந்த இடத்தெல்லாம் பலன்னு பழுக்க வச்சுட்டாங்க. அப்படியே கட் பண்ணோமா 2017 ஒரு கையை முட்டு எட்டி பார்க்குது. சாரிங்க பாலையா நீங்களா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. இவர் இந்த மாதிரிலாம் இன்ட்ரோ கொடுக்க மாட்டாரு. எப்படி இன்ட்ரோ கொடுப்ப? குத்துயிரும் கொலையுருமா போயிட்டு ரோட்ல நிக்கிறாரு. ஆனா உங்கள யாராவது அடிச்சு தூங்கிருந்தீங்கன்னா அப்பயே பாடம் முடிஞ்சிருக்கும் இல்லையா? நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்படின்னா டக்கு ஞாபகம் வர்றது சரண்யா பொண்ணு தான். இதே தெலுங்கு சைடு போய் பார்த்தோமா ஜெயசுதாமா தான். தம்பி எனக்கு பையனா நடிக்காத ஆர்டிஸ்டே இல்லை, முந்தின வருஷம் விஜய் கூட நடிச்சுட்டு போனாரு. அடிப்பட்ட இடத்துல கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்குது. அந்த அம்மாவோட புருஷனோட தம்பி என்ன பண்ணிக்கிறான், அந்த அம்மாவை கொல்றதுக்கு பிளான் பண்ணிக்கிறான். இப்படி அவங்க கொல்ல வரும்போது ஹீரோ தான் பூந்து நடுவில் காப்பாற்றிக்கிறாரு. ஐயோ இவன் இப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறானே, கண்டிப்பாக நல்லவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி பிள்ளைய தத்தெடுத்துக்கிட்டாங்க. இதில் நம்ம ஹீரோவுக்கு பலசெல்லாம் வேற மறந்து போயிருச்சான். டாக்டர் அவருக்கு என்னாச்சு? ஓ யூ ஆஸ்கிங் அபௌட் தட் பேஷண்ட்? யா நொரடப்பா வீக்கா இருக்கு. சின்ன மூளை சுருங்கி போச்சு, பெரிய மூளை இது இங்கி போச்சு. எதனால டாக்டர் இப்படி ஆச்சு? சின்ன வயசுல இஷ்டத்துக்கு அரைப்படல் அடிச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். 2 வருஷம் கழிச்சு இந்த அம்மாவோட ஆஃபீஸில் ஒரு பொண்ணை வேலையை விட்டு தூக்குறாங்க. இந்த ஃபாரின் கிளைண்ட்டு இந்த பிள்ளைகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கிறான். அதுக்கு அந்த பிள்ளை சப்புன்னு ஒன்று விட்டுருக்கு. அதுக்கு தான் உன்னை வேலையை விட்டு தூக்கி இருக்கிறேன், கிளம்புமா. இங்க கை வச்சாரா இல்ல 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 இப்படி கட்டி பிடிச்சாரா? எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு எங்க கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணிட்டியடா. அவன் தான் மிஸ்பிஹேவ் பண்ணான்னு பார்த்தேன், அவனை சாக்கா வச்சு நீ நல்லா மிஸ்பிஹேவ் பண்ற. எனக்கு வேலையும் போச்சு, என்ன பிளாக் லிஸ்ட்டும் பண்ணிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன், என் குடும்பத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒரே வழிதான் இருக்கு, நான் போய் சூசைட் பண்ணிக்கிறேன். முண்டோம் நீ செத்து போயிட்டாலும் உன் குடும்பத்துக்கு வருமானம் வராது முண்டோம். சூசைட் பண்ணிக்க போன இடத்துல நம்ம பாலையா வந்து காப்பாற்றி கூட்டிட்டு வராரு. வாங்க பாலையா, என்னையாடா பேரை சொல்லி கூப்பிட்டா டிஷ்க்கு, மறுபடியும் அந்த பிள்ளையை வேலைக்கு சேர்த்துக்கடா போடா. இல்லை அந்த பொண்ணை உன் பொசிஷனில் போட்டுடுறேன், உன்னை வேலையை விட்டு தூக்கிடுறேன். அடடா ப்ரமோஷன் கிடைக்கிறது இவ்வளோ சிம்பிளா? நாமளும் ஒரு ஐடி கம்பெனியில் போய் சேர்ந்துருவோம். ஒன்னாலாம் யாரும் அப்யூஸ் பண்ண மாட்டாங்கடா அறிவு கிட்டவனே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் பிஸ்னஸ் எனிமீஸ். மேகசீனில் என் கம்பெனி தான் ஃபஸ்ட்டு வரணும்னு துடிக்கிறாங்க ஹீரோயின். அதுக்காக என்ன லெவலுக்கு வேணா இறங்க தயாராக இருக்காங்க. அவங்க அம்மா கூட பிஸ்னஸில் போட்டி இருக்கலாமா, பொறாம மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இந்த மாதிரி வளர்த்தது நீங்க 2 பேரும் தானே? நீ சொல்றதும் சரிதான். ஏண்டா சங்கு சக்கரம் விடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய மண்டை வச்சிருக்கிறியா? அதில் கொஞ்சமாவது அறிவு வேணா? நம்ம ஹீரோயின் ஹீரோவை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பாலையாவை தொட வருவாங்க. தொட விடாமல் கிளம்பிடுவார். அவர் எவ்வளோ பாலையாவோட டான்ஸ் ட்ரோலுக்குன்னு தனியாக வீடியோ போடலாம் போல் இருக்கு. அப்படி இருக்கு. எப்படி டான்ஸ் ஆன தலைவரே
இந்த காம பிசாஸ்களா என்னடா இழிச்சோய பாருங்க. ஹீரோ ஏதோ ஒரு ப்ராஜெக்டை செட் பண்ண போய் அங்கே ஹீரோயினும் கூட போகிறாங்க. கூட அவங்க மட்டும் போனால் பரவாயில்ல, கூட அந்த கோமாளிங்களையும் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வர காமெடிலாம் உண்மையிலேயே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே ரூமை புக் பண்ணியிருக்கிறாங்க. வேற ரூம் மாற்றி தந்துட்டு போகிறது அப்படின்னு யோசிச்சுமா, அட எப்பவும் போல ஒரே காரணம் தான், ரூம் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. காதலே அழிஞ்சாலும் இந்த காரணம் அழியாது இல்லை. அப்புறம் ஹீரோ ஹீரோயின்லாம் ஒரு பார்ட்டிக்கு போவாங்க. அந்த பார்ட்டியில் மறைக்காதீங்க அங்கிள். இந்தா நாளைக்கு நான் பிரசன்ட் பண்ண போற ப்ராஜெக்ட் ஃபைல். சே, பாலையா எவ்வளோ நல்லவராக இருக்காரு அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இதுதான் நம்ம பாலையாவோட மாஸ்டர் பிளான். அந்த மாஸ்டர் பிளானை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்குள்ளே பாலையா இன்னொரு டூயட்டுக்கு போயிட்டாரு. அது அவர் இமேஜினேஷனில் வர டூயட் கிடையாது, நம்ம வேதிக்குட்டி இமேஜினேஷனில் வருது. இது டூ மச். நம்ம பாலையா வேதிக்காவை இவ்வளோ பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்போ கூட பாலையாவை திரும்பி பார்க்கல பாருங்களேன். இப்போ நம்ம பாலையாவோட மாஸ்டர் பிளானுக்கு வருவோம். இப்படி நல்ல விதமாக பேசி அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணி விட்டாரு. இப்போ இவங்க அம்மா போயிட்டு அந்த பிள்ளையை பொண்ணு கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஓகே அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவும் போய் பொண்ணு கேட்குறாங்க, ஓகே வாங்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு நாங்கள் யூபியில் இந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா, அந்த ஊரை சேர்ந்தவங்கலாம் இப்போ எங்களை மிரட்டுறாங்க, கொலை மிரட்டெல்லாம் விடுறாங்க அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த பயிலுங்க நம்ம வேதிக்குட்டியை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறானுங்க. டார்ச்சர். பவானி அண்ணன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருப்பேன். எப்படி அந்த பேபி ஃபேஸை பார்த்தா உங்களுக்கு டார்ச்சர்லாம் பண்ண தோணுது? என்ன அந்த யூபி ஃபைல் இங்க கொடுங்க. அந்த யூபி ப்ராஜெக்டை பார்த்ததுலேருந்து நம்ம ஹீரோவுக்கு அதை பண்ணி ஆகணுன்ற ஒரு வெறி. அவங்க அம்மா வந்து இங்கே பாருப்பா தம்பி, யூபி ப்ராஜெக்டில் கை வைக்காத, போய் வேற ப்ராஜெக்ட் பாரு. ஏன் யூபி ப்ராஜெக்டை வேணான்னு சொல்கிறீங்க? இப்படி தான்ப்பா நானும் அந்த ப்ராஜெக்ட் தொடங்கலான்னு போய் உட்காந்தேன். நான் ஃப்ளாஷ்பேக்கா வந்து சப்புன்னு ஒருத்தன் ஒரு அப்பு விட்டான், நான் உடனே உட்காந்துட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அந்த யூபி ப்ராஜெக்டை பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த பவானி பயலுக்கே ஃபோனை போட்டு, அந்த பவானி இல்லை, இவன் வேற பவானி. ஹலோ, என்னடா ஃபோனை வச்சுட்டான், பயந்துருப்பானே, எமோஷனல் இருக்கும் போல. ஏண்டா பம்னாட்டிக்கு பிறந்த கம்னாட்டி, அறிவுமயிறு இருக்குதாடா உனக்கு அப்படின்னு மிரட்டுறாப்ல. டேய் யாரா நீ? ஏஷியன் குரூப் ஆஃப் சாஃப்ட்வேர் கம்பெனியோட சேர்மன்ரா. சாஃப்ட்வேர் கம்பெனியோட நிறுத்து, சாஃப்ட்வேர் கம்பெனியா? அப்புறம் ஏன்டா அவன் பில்டிங் கட்ட வந்துக்கிறான்? அப்புறம் என்ன, பவானி காண்டாயிட்டான். அந்த இடத்துல ஒரு ஃபைட்டு. அதுக்கப்புறம் படையப்பால் வந்ததை விட பெரிய கூட்டம், ரொம்ப பெரிய கூட்டம் ஹீரோவை பார்க்கறதுக்காக வராங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ஹீரோவை பார்த்து ஆனந்தப்படுறாங்க. ஆனால் வேதிக்குட்டி மட்டும் உடையாந்து கட்டி பிடிக்குது. நான் தான் எடுத்து விட்டேன். அந்த இடத்துல தான் போட்டானுங்க இன்டர்மிஷனை. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. வில்லன் வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. தலைவரே, என்ன இளந்தூளா? நானும் சின்ன வயசில் சாப்பிட்டுக்கிறேன், நல்லா இருக்கும். டேய் என்னடா, என் மூக்குல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. இவர் தானே அடிச்சாரு. அடி வாங்கினவனுக்கே தான் அடி வாங்கணும்னு தெரியல, ஆனால் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிருக்குது பாருங்களேன். அட என்ன நீ ஃபைட்டை பார்க்குற, இப்போ நான் ரீவின் பண்ணி காட்டுறேன் பாரு. ஃப்ளாஷ் அங்கிள் உங்களுக்கு போட்டியாக ஒருத்தர் வந்துட்டார் அங்கிள், என்ன அங்கிள் பண்ண போகிறீங்க? இல்லை இதை யோசிச்சு பாருங்களேன், ஃப்ளாஷ்னு ஒருத்தர் இருக்கார், ஸ்பீடாக ஓடுவார். அதுக்கேற்ற மாதிரி அவர் மைண்டும் ஸ்பீடாக இருக்கும். நம்ம நார்மலாக பார்க்குற விஷயத்த அவர் ஸ்லோ மோஷனில் தான் பார்ப்பார். அப்போ அவருக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கும் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்ல. ஹீரோவோட வீட்டுக்கு நம்ம வேதிக்குட்டி வராங்க. ஹீரோயின் நேராக உள்ளே போந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கலாய்ச்சி முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட போகிறாங்க. அவரையும் கலாய்க்க போகிறாங்களா? இல்லை, அவருக்கு மட்டும் காமசூத்ரா சொல்லித்தர போகிறாங்க. இப்ப பாரு, மேல இருந்து கீழே வரைக்கும் ஈரமாகற மாதிரி பேசுறீங்க. ஏய் என்னடா ஈரமாச்சு, என்ன ஈரமாச்சு? பிரகாஷ்ராஜ் சார் படம் ஆரம்பிச்சப்ப வந்தவர் மறுபடியும் காணாமே போயிட்டாரு. மறுபடியும் இப்பதான் வந்துக்கிறப்பல அவரோட பொண்ணு இருந்துக்கிட்டு அனதர் கேஸ்ட்ல கல்யாணம் பண்ணிருச்சு. அதுக்காக எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டு ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம பிரகாஷ்ராஜோட அண்ணன், அதான் அந்த பவானி பையன், ஹீரோயினோட ஹஸ்பண்டை போட்டு தள்ளிட்டான். உன்னை போய் நல்ல பையன்னு பார்த்தா நடுவுட்டில் பேண்ட பையனா இருக்கிறப்பட அங்க இருந்து பிரகாஷ்ராஜும் அவரோட பொண்ணும் தப்பிச்சு போய் தான் நம்ம ஹீரோவோட வீட்டுல தஞ்சம் புகுறாங்க. இங்க எத்தனை பேர் காவல் காக்குறாங்கன்னு பாக்குறியா? வீடியோ கால ஸ்விட்ச் பண்ணலாம்னு கூட இருக்கு, தெரியாது போல. நம்ம பாலையாவுக்கும் நம்ம வேதிக்குட்டிக்கும் நிச்சயம் பண்றாங்க. அப்போ ஒரு பாட்டு, வந்தது பாரு ரத்தம் இந்த ஆமரமா
ஹலோ. இந்த பவானி பையன் பிரகாஷ் ராஜை கொண்டு போடுவான், அவங்க பொண்ணை கொல்றதுக்கு ஆள் அனுப்புவான். அந்த இடத்துல நம்ம பாலையா காரு வந்து காப்பாத்துவாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கத்தி குத்து வாங்கிட்டு வந்து தான் நடு ரோட்டில் நின்று இந்த அம்மா பிள்ளைய தத்தெடுத்து இவ்வளோ நடந்து முடிஞ்சுக்கிருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்து நம்ம வில்லனை முடிச்சு கட்டுறாரு. இதே நம்ம கேஎஸ் ரவிக்குமார் படங்கிறதுனால கிரிஞ்சி கொஞ்சம் கம்மி தான். உங்களை அடுத்து ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.